மயிலாடுதுறையில் நடைபெற்று வரும் ஆளுநர் விருதுக்கான சாரணர்கள் தேர்வு முகாமில் இரண்டாவது நாளாக இன்று காடுகளில் கூடாரம் அமைத்து தங்குதல் உள்ளிட்ட செய்முறை தேர்வுகள் நடைபெற்றன. மயிலாடுதுறை நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் சாரண சாரணியர்கள் ஆளுநர் விருது பெறுவதற்கான தேர்ச்சி முகாம் நேற்று துவங்கியது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள மயிலாடுதுறை, சீர்காழி கல்வி மாவட்டங்களில் உள்ள 24 பள்ளிகளில் இருந்து 250 சாரண சாரணியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் பங்கேற்றுள்ளனர். இவர்களுக்கு சுனாமி, பூகம்பம், விபத்து உள்ளிட்ட காலங்களில் விரைந்து செயல்பட்டு பொதுமக்களை காப்பாற்றுவது, முதலுதவி அளிப்பது, சாலை பாதுகாப்பு, அவசரகால நடவடிக்கைகள், தேசபக்தி பாடல்கள் போன்றவை கற்பிக்கப்பட்டது. முதல் நாளான நேற்று நட்சத்திரங்கள், திசைகள், முதலுதவிகள், தேசபக்தி பாடல்கள், சாரண சாரணியர் பாடல்கள் ஆகியவை தொடர்பான எழுத்து தேர்வுகள் நடைபெற்றன. இரண்டாம் நாளான இன்று காடுகளில் கூடாரம் அமைத்தல், முதலுதவி செய்தல் உள்ளிட்ட பல்வேறு செய்முறை தேர்வுகள் நடைபெற்றன. இந்த முகாமில் தேர்வு செய்யப்படும் மாணவ மாணவிகள் சாரண இயக்கத்தின் உயர்ந்த விருதுகளில் ஒன்றான ராஜ்ய புரஸ்கார் விருதுக்கு பரிந்துரை செய்யப்பட்டு ஆளுநர் கையால் விருது பெறுவர் என்பது குறிப்பிடத்தக்கது.